ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வசந்தி. மலையாள படம். தமிழ் டப்பிங் அவைலபிலிட்டியாக இல்லை, சப்டைட்டில் தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண் எப்படி இந்த சொசைட்டியால் செக்ஸ் ஒர்க்கராக மாறுறா அப்படிங்கிறத இந்த படம் பதிவு பண்ணியிருக்குது. இது சுவாசிக்கா தான் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட அம்மாவும் ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருக்காங்கங்கிறது அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு தான் தெரியுது. ஸோ அதனால் அவங்க அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் துரதிர்ஷ்டவசமாக அவங்களும் ஒரு செக்ஸ் ஒர்க்கராக தான் இந்த சொசைட்டியால் மாற்றப்படுறாங்க. ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச சமூகம் எப்படி ஒரு பெண்ணை துன்புறுத்தி அவளை எப்படிலாம் தன்னோட வழிக்கு கொண்டு வந்துட்டு அவளை ஒரு யூஸ் பண்ணிட்டு எப்படி தூக்கி போடுறாங்கங்கிறத ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த தேவதாசி வம்சங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, மகாபாரத காலத்திலேருந்தே இருக்குது. ஸோ அப்பையிலிருந்தே பெண் ஒரு அடிமையாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறா. அது இவ்வளோ தூரம் கல்வி அறிவு படிப்பு எல்லாமே வளர்ந்ததுக்கு பிறகுமே பெண் ஒரு அடிமையாக தான் சித்தரிக்கப்படுறா அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்கு. அவகிட்ட போகக்கூடியவங்களாம் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க, ஒரு ஜட்ஜாக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஈனமான ஒரு புத்தி இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் அப்பட்டமாக வெளிப்படுத்துதுங்க. இது கேரளா ஸ்டேட் அவார்டெல்லாம் இந்த படம் நிறைய வின் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட கேமரா ஒர்க் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. மியூசிக் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எஸ்பெஷலி ஒரு கிட்டாரை வச்சுக்கிட்டு ஒரு சாங் வருது. அதே மாதிரி ஒரு கஞ்சீராவை மட்டுமே ப்ளே பண்ணிக்கிட்டு ஒரு சாங் வருது. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது யூஸ்வலாக மலையாள படத்துக்கே உண்டான பாணியில் ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த படம் போகும். உலகத்தரமான படங்களை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சுவாசிக்க ரொம்ப அருமையாக திரையில் காட்சி அளிக்கிறாங்க. அவங்களோட அழகை ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கேமரா ஒர்க்கில் அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.